தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, நமது மாநிலத்தில் போதைப் பொருள் பரவல் மிக மோசமான அளவிற்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தமிழ்நாடு ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜகுமரன், இது தொடர்பாக ஆளுநர் கூறியிருப்பது என்ன? வணக்கம். தமிழகத்தில் போதைப் பொருள்களின் புழக்கம் மிக அதிகமாக காணப்படுவதாக தற்பொழுது ஆளுநர் அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் மாளிகை வாயிலாக இந்த அறிக்கையிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். குறிப்பாக இளைஞர்களுக்கு வேண்டுகோள் விடுத்து போதைப் பொருள் தொடர்பான தன்னுடைய அறிக்கையை ஆளுநர் மாளிகை வாயிலாக தமிழ்நாடு ஆளுநர் வெளியிட்டிருக்கின்றார். அதில் ஆளுநர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துகள், சமீபத்தில் கணிசமான அளவில் போதைப் பொருள்கள் மற்றும் மனோவியல் பொருள்களின் பறிமுதல் நடவடிக்கைகள் மற்றும் அது தொடர்பாக தமிழ்நாட்டிலும் மற்ற இடங்களிலும் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலை சேர்ந்தவர்கள் மத்திய அமைப்புகளால் கைது செய்யப்பட்டுள்ளது. நம்முடைய மாநிலத்தில் தமிழகத்தில் போதைப் பொருள்கள் புழக்கத்தில் உள்ளதாக நிலவிய நமது மோசமான அச்சங்களை உறுதிப்படுத்தியுள்ளது என்று ஆளுநர் தெரிவித்திருக்கின்றார். பள்ளிக்கூடங்கள் மற்றும் கல்லூரிகளில் பயிலக்கூடிய தங்களுடைய பிள்ளைகளின் நிலை குறித்து கவலைப்படும் பெற்றோர்கள் கடந்த ஓராண்டாக மாநிலத்தில் உள்ள கல்வி நிறுவனங்கள், பொழுதுபோக்கு மன்றங்கள் போன்றவற்றில் போதைப் பொருள்கள் புழக்கத்தில் இருப்பது குறித்த தங்களுடைய தீவிரமான கவலையை ஓராண்டுக்கு மேலாக தன்னுடன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுநராகிய தன்னுடன் பகிர்ந்து வந்துள்ளதாகவும் ஆளுநர் தெரிவித்திருக்கின்றார். உளவுத்துறை, புலனாய்வு, சட்ட அமலாக்கத்துறை அமைப்புகள் என மத்திய அமைப்புகள் சர்வதேச கடத்தல் கும்பலை பிடிக்கக்கூடிய நடவடிக்கையில் நமது மாநிலத்தில் தமிழகத்தில் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலில் முக்கிய மூளையாக ஈடுபட்டு வந்தவர்களை கண்டறிந்துள்ளனர் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஆளுநர், இந்த போதைப் பொருள்கள் மிகவும் அடிமையாக்கும் தன்மையையும் அழிவை ஏற்படுத்தவும் கூடியது என்று எச்சரித்திருக்கின்றார். அவற்றை பரிசோதிக்காமல் விட்டால் விரைவில் அது நமது எதிர்கால தலைமுறையையே அழித்துவிடும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஆளுநர், போதைப் பொருளுக்கு அடிமையாவது பல கொடூரமான குற்றங்களுக்கும் வழிவகுக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார். துல்லிய அவசர நடவடிக்கை உணர்வுடன் மிகுந்த முன்னுரிமையுடன் இந்த அச்சுறுத்தல்களை கையாள வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஆளுநர், மத்திய மற்றும் மாநில சட்ட அமைப்புகள் தங்கள் பணிகளை செய்யக்கூடிய அதே வேளையில் தமிழகத்தில் உள்ள பெற்றோர் மற்றும் கல்வி நிறுவன நிர்வாகங்கள் இதுபோன்ற போதைப் பொருள்களுக்கு எதிராக எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை ஆளுநர் குறிப்பிட்டிருக்கின்றார். போதைப் பொருள் கடத்தல்காரர்களின் முதன்மை இலக்கு இளைஞர்கள் தான் என்பதால் பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகள் இதுபோன்ற துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகக்கூடிய அறிகுறிகளை கொண்டிருக்கின்றார்களா என்பதை கண்டறிய விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கக்கூடிய ஆளுநர், இளைஞர்களுக்கு தன்னுடைய வேண்டுகோளாக தயவு செய்து இதுபோன்ற சலனங்களில் இருந்து விலகி இருங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். ஏனென்றால் இது இளைஞர்களின் வாழ்வையும் குடும்பத்தையும் சரிபடுத்த முடியாத அளவுக்கு அழித்துவிடும் என்று எச்சரித்திருக்கக்கூடிய ஆளுநர், இத்தகைய போதைப் பொருள்கள் உங்களுடைய வளாகத்திலோ அருகிலோ நுழையாமல் இருப்பதை உறுதிப்படுத்துவதில் கல்வி நிறுவனங்களின் நிர்வாகங்களுக்கு சிறப்பு பொறுப்பு உள்ளது என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நமது மக்களின் நலனுக்காகவும் மாநிலத்தின் எதிர்காலத்துக்காகவும் போதைப் பொருள் அச்சுறுத்தலுக்கு எதிராக அனைவரும் முழு ஒத்துழைப்பை நல்குமாறும் தமிழ்நாடு ஆளுநர் மாளிகை வாயிலாக தன்னுடைய அதிகாரப்பூர்வ செய்திக்குறிப்பில் வேண்டுகோள் விடுத்து இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.